குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 29/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:02 திதி இன்றிரவு 8:58 வரை. இன்றைய தினம் பௌர்ணமி இருக்குது. ஏன்னா பௌர்ணமி நேற்றைய தினமே ஆரம்பம் ஆயிடுச்சு. அதன் பின்பு பிரதமை திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று மாலை 5:08 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாம யோகம் இன்றைய தினம் பிரீத்தி நாம யோகம் இன்றைக்கி இருக்குது. கரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரவு 8:58 வரை பவகரணம், அதன் பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து நண்பகல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை நண்பகல். அதேபோல் இன்றைய தினம் சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 5:08 வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சரி, இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மாலை வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. நேற்று இரவு 7:30 மணிக்கு தான் பௌர்ணமி ஆரம்பிச்சுது. கிரிவலம் செல்கிறவர்கள் நேற்றைய தினமே போகலாம், தப்பு கிடையாது. இன்றைக்கி பௌர்ணமி முழுதும் இருக்கிறதுனால அம்மன் தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி உங்களால் முடிந்தால் அம்மனுக்கு ஆடிப்பூரத்து அன்னைக்கு தான் வளையலெல்லாம் வாங்கி தரணுன்றது அவசியம் கிடையாது. அதே போல் இன்றைக்கி வீட்லேயே நீங்கள் பௌர்ணமி வழிபாடு செய்யலாம். நேற்று இரவு 7:33 தான் பௌர்ணமி ஆரம்பிச்சுது. உங்களால் முடிஞ்சால் அந்த செவ்வாய்க்கிழமை மாலையே இந்த பௌர்ணமி கும்பிட்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பைரவரை, அதாவது சொர்ணாகர்ஷண பைரவரை வணங்குவது, இரவு நேரத்தில் வணங்குவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். 21 தீபம் ஏற்றி அந்த சொர்ணாகர்ஷண பைரவ தன ஆகர்ஷண பதிகத்தை பாடி 18 முறை பாடி நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி பௌர்ணமியில் ஒரு விசேஷம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இது பௌர்ணமியில் செய்யலாம், வெள்ளிக்கிழமையில் செய்யலாம், செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம். ஒரு 5 வெத்தலை, 5 கொட்டைப்பாக்கு, அதே மாதிரி 5 1 ரூபாய் காயின்னு. இன்றைக்கி பௌர்ணமி இல்லையா, உங்கள் வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்கணும் இல்லையா, குலதெய்வம் குடியிருக்கணும் இல்லையா, குலதெய்வ வழிபாட்டையும் இன்றைக்கி செய்யலாம். பௌர்ணமி பெண் தெய்வமாக இருந்தால் அந்த தீபத்தை ஏற்ற சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். 9 தேங்காய் மூடியில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு, அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். இது புதுசாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, 5 வெத்தலை வைங்க, 5 கொட்டைப்பாக்கு வைங்க, 5 ரூபாய் நாணயம், அப்படி இல்லைன்னா 1 ரூபாய் நாணயம் 5 வச்சுருங்க. வச்சுட்டு அதுலேயே பூக்கள், மல்லிப்பூ இல்லைன்னா முல்லைப்பூ வச்சுட்டு அதுலேயே ஒரு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு கொஞ்சம் அட்சதை அதில் வைங்க. பக்கத்துலேயே ஊதுபத்தி, தூப தீபம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் மகாலட்சுமியினுடைய ஒரு ஸ்லோகத்தை சொல்லலாம். இல்லை அங்கம் ஹரேக புலக பூஷணம் ஆச்சிரயந்தி கனகதார ஸ்தோத்திரம் அதை சொல்லலாம். அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாதுங்க, எனக்கு ஸ்லோகமே தெரியாதுங்க, எனக்கு படிக்கவும் தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே இல்லைங்க. ஓம் ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி ஒரு பூவாக அந்த தட்டில் போடுங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் மாலை வேளையில் 5 to 6 குருவோரை வரும். இது காலையில் இதை செஞ்சுருங்க. புதன்கிழமையில் 6 to 7
புதன் ஓரை வரும். அதே மாதிரி லாபம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த கேலண்டரில் கௌரி பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நேரத்தில் இதை செய்யும்போது உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், நிறைய பண வருவாய் கொடுக்கும். அதன் பிறகு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க, ஸ்கொயராக டப்பா ஒன்று வச்சின்னு அந்த 5 ரூபா அந்த காயினை எடுத்து அது உள்ளே போட்டுடுங்க. வெத்தலையெல்லாம் சாப்பிட்டுடுங்க, இல்லை யாருக்காவது கொடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? மற்றபடி இதை வாரம் செய்யலாம், பௌர்ணமியில் செய்யலாம், வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். இதை செய்யும்போது உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதாவது படித்தவங்க, படிக்காதவங்க, மந்திரம் தெரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, அதையெல்லாம் சொல்லலாம். தெரியாதவங்க ஓம் ஸ்ரீம் என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி இந்த பூஜையை செய்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பணவரவு அதீதமாக இருக்கும். சரிங்களா? இன்றைய கோச்சாரம் கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், துலாத்தில் மாந்தி பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான், மிதுனத்தில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மீது ஒரு சின்ன வதந்திகள் தோன்றக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. பண வருவாயில் இருந்து வந்த இழுபறிகள்லாம், சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறையில் நல்ல லாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி அதே சமயத்தில் பொருளாதார நெருக்கடிகள் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. காது தொடர்பான பிரச்சனைகள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் படிக்கிற மாணவர்கள் உங்களுடைய திறனில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மேஷராசிக்காரர்கள் முடிஞ்சால் கிரிவலம் சென்று வரலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பௌர்ணமி நாட்களில். அப்படி இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ஒரு சிறப்பான பௌர்ணமி. நீங்கள் போயிட்டு முடிஞ்சால் பொங்கல் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா தீபத்தை மட்டும் ஏற்றி ஒரு வெல்லம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வாங்க. தொழில் முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய நிறண்டாமே, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி இழுபறியான ஒரு நாளாகத்தான் இன்றைக்கி இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வேலையில் இருந்து வந்த பொறுப்புகள்லாம் இன்றைக்கி குறையக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் இன்றைய தினம் தடைப்பட்ட சில வேலைகளெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வெளியூர் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. உங்களை விட்டு விலகி சென்றவர்கள்லாம் மீண்டும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்குது. உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் உங்களிடம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அவர்களுடைய ஆதரவும் இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் கணவன் மனைவி இருவரும் சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மனதளவில் புதிய ஒரு தேடல்கள் உருவாகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. எதிர்பாராத பண வரவுகள் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு, ரிஷபராசி நேயர்களுக்கு
இன்றைய தினம் அந்த முயற்சி செய்தால் நிச்சயமாக கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே சமயத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் உருவாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்கள் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்கணும். மற்றவர்கள் பற்றிய ஒரு கருத்து சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி தவிர்த்தால் மிக நன்மையாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இன்றைக்கி இருக்கணும். நெருக்கமானவர்கள் மூலம் சில மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் சரி, நீங்கள் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். உத்தியோகத்தில் ரொம்ப உங்களுடைய கவனம் ரொம்ப அதிகமாக இன்றைக்கி இருக்கணும். அதே மாதிரி இந்த வங்கியில் வேலை பார்க்குறவங்க, கணக்கு எழுதுகிறவங்க, அவங்களாம் இன்றைக்கி ரொம்ப கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். ஏன்னா மிதுனம்னா அது புதனுடைய வீடு அப்படின்றதுனால அது கல்வி, கணக்கு இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கா. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பணம் எண்ணுறவங்க, இந்த கேஷியராக இருப்பாங்க, அவங்களாம் பணம் எண்ணும்போது ரொம்ப கவனத்தோடு எண்ணி கொடுங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யாரிடமும் பகிர்வதை இன்றைய நாள் குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கணும். அதே மாதிரி விழிப்புணர்வோடு இன்றைக்கி இருங்க. யாரை பற்றியும் குறை சொல்லாதீர்கள். அவசர முடிவு எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி பௌர்ணமி வேறு, சிறப்பாக இருக்கும். முடிஞ்சால் கிரிவலம் கூட போயிட்டு வாங்க. இன்றைக்கி அதிசய இசை வடக்கு திசை, அதிசய எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கும். பணம், ஆரோக்கியம், குடும்ப சார்ந்த விஷயம், அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்க அத்தனை பேரும் கவனமாக இன்றைக்கி இருங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள், எல்லா விதத்திலும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. குருச்சந்திர யோகத்தை இன்றைக்கி கொடுக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் நல்ல மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழல்லாம் அமையும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வழக்கு விஷயத்தில் சாதகமான முடிவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. உங்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கையோட இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் ஏற்படும். சமூக பணிகளுக்கு செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்க, அதே மாதிரி நண்பர்கள் எல்லாருமே இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு, மரியாதை ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல சாதகமான ஒரு நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம், செல்வாக்கெல்லாம் உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சகோதர வழியில் இன்றைக்கி ஆதரவான சூழல்லாம் அமையும். அதே மாதிரி இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். விலையுறந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது.
கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அத்தனையும் இனி கைகூடும். மனதளவில் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. உயர் அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். அதனால் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளியூர் தொடர்புகள் மூலம் மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சுபகாரிய எண்ணங்கள்லாம் கைகூடும். உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் இன்றைக்கி செலவுகள் இன்றைக்கி கூடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பணம் சேமிப்பு குறித்த ஒரு எண்ணங்கள் இன்றைக்கி மேம்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். ரொம்ப நாளாக இருந்து வந்த ஒரு ஆசைகளெல்லாம் நிறைவேறும். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். பங்குதாரர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு எதிராக இருந்து செயல்பட்டவர்கள் அத்தனை பேரும் விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உறவுகள் மத்தியில் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. நம்பிக்கைக்குரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு தன்மை. அது இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, நீண்ட நாள் அதாவது ஒரு ஆசை இது நிறைவேறணும் அப்படின்னு நினைத்தவர்கள் இன்றைக்கு அது நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இன்னைக்கு மேலோங்கும். வண்டி வாகனம் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் அதிகரிக்கும். மாறுபட்ட அணுகுமுறைகளால் ஒரு நல்ல ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அணுகுமுறையால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவதற்கான முயற்சி இன்றைக்கி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு
முயற்சி இன்னைக்கு உங்களுக்கு திருவினையாக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, முயற்சிகளில் அலைச்சலும் அனுபவமும் இன்னைக்கு அதிகரிக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்குது. உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் இன்றைய தினம் முயற்சி எடுத்தால் அது நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. 2ஆம் வீட்டில் சந்திரன், குருனுடைய பார்வை அமைப்பு சிறப்பாக இருக்குது. அதனால் இன்றைய தினம் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தால் சிறப்பாக இருக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சுபிட்சம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதிய வியாபாரம் தொடங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஒரு அனுகூலமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் அதிசய தென்மேற்கு திசையின் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர் நெருக்கம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் மனதில் ஒரு நெருடல், ஒரு குழப்பம் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால, குரு பார்வை இருக்கிறதுனால அந்த ஒரு பிடிவாத குணம், அந்த ஒரு நெருடல் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே மாதிரி அலுவலகத்தில் பணிகளில் பொறுப்புடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சிந்தனைகளில் ஒரு குழப்பங்கள்லாம் தோன்றி விலகக்கூடிய ஒரு தன்மை. உடன்பிறப்பு அதாவது சகோதரர்கள் உங்களுடைய சந்திப்பு அது ஒரு நல்ல முறையில் ஒரு நல்ல ஒரு அதாவது என்ன சொல்லுவோம், ஒரு பாண்டிங் ஏற்படுகின்ற ஒரு தருணம். சில பேர் அண்ணன் தம்பி சண்டை போட்டு இருப்பாங்க. இன்றைக்கி சந்தித்து அதையெல்லாம் விலகி ஒரு பாண்டிங், இன்றைக்கி ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கும். கல்வி பணிகளில் ஆர்வமில்லாத சூழல் இருந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வத்தோடு இருக்கின்ற ஒரு தன்மை. மாணவர்களுக்கு ஒரு ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதிசய தெற்கு திசை 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமில்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். எதை செய்தாலும் ஆர்வத்தோடும் திறனோடும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படும். சிக்கனமாக செயல்படுவது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். சில நெருக்கடிகளை தவிர்ப்பது நல்லது. பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. எந்த முடிவு எடுத்தாலும் வேகத்தோடு எடுக்காதீங்க. விவேகமான முடிவு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும். நெருக்கடியாக இருந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்வது மிக நன்மையாக இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு வரவும் இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிசய மேற்கு திசை அதிசய 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வெளிவட்டாரங்களில் செல்வம் செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தன வரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் இன்னைக்கு விலகும். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும். லாபங்கள் வரக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் எல்லா விதத்திலையும் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. பேச்சுக்கள் மூலம் இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு நன்மை ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நல்ல ஒரு உறவு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முகத்திலும் சரி உடலிலும் சரி ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு, இன்னைக்கு மகிழ்ச்சி எல்லாமே அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. அதிர்ஷ்ட இசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.